வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். ஹஜ் யாத்திரையை ஒரு ஃப்ரீலான்ஸ் நடவடிக்கையாக மாற்றுவதற்கு எம்ஓசியை ஒப்புதல் அளித்துள்ளது. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் கலீஃபா அல் அஜீல் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அமைச்சரவை முடிவு எண் 175 பிரிவு 2025 அன்று வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் குவைத் அல்யூம் நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஃப்ரீலான்ஸ் வணிக நடவடிக்கைகளின் பட்டியலில் ஹஜ் யாத்திரை அமைப்பின் செயல்பாட்டை சேர்த்திருக்கிறது. புதிய முடிவு குவைத்தில் ஃப்ரீலான்ஸ் வணிகத்தின் தொடர்ச்சியான விரிவாக்கத்தை பிரதிபலிக்கும் 120 செயல்பாடுகளை உள்ளடக்கிய மந்திரி முடிவு எண் 168 2025 இணைப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் தொழில்துறைக்கான பொது ஆணையம் மிர்காப் மற்றும் தெற்கு அம்காராவில் 2 தொழில்துறை நிலங்களை மூடியிருக்கிறது. வசதியை பயன்படுத்த தவறியது, உரிமம் இல்லாமல் தொழிலாளர்களின் வீடுகளை கட்டியது மற்றும் உரிமம் பெறாத தொழில்துறை செயல்பாட்டை இயக்கியது உள்ளிட்ட கடுமையான மீறல்களுக்காக ஒரு கழிவு சுத்திகரிப்பு நிறுவனத்துக்கு நிர்வாகம் அபராதம் விதித்திருக்கிறது. மீறல்கள் கவனிக்கப்படாவிட்டால் கடுமையான நிர்வாக அபராதங்கள் விதிக்கப்படும் என்று அதிகார சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மிர்காப் தொழில்துறை பகுதி பிளாக் 1 பிளாட் 3 அமைந்துள்ள பிளாட் 1க்கு மூடல் தொடங்கியதிலிருந்து ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. தெற்கு அம்காரா பகுதி பிளாட் 1 அமைந்துள்ள பிளாட் B6க்கு ஒரு வாரம் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்றது. வன்முறையை புகாரளிக்குமாறு குவைத் ஆசிரியர்களுக்கு அறிவிப்பு. குவைத் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் குழந்தைகள் மையத்தின் தலைவர் ஹவுரா அல் ஹபீப் கூறுகையில், மாணவர்களிடையே வன்முறையை கண்டும் காணாமல் இருக்கும் எந்த ஒரு ஆசிரியரும் உண்மையில் சட்டத்தை மீறுபவர் ஆவார்கள். வீட்டு வன்முறை சட்டத்தின் பிரிவு 10 மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 27 ஆகியவை மாணவர்களுக்கு எதிரான வன்முறை வழக்குகளை புகாரளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அது பள்ளியில் நடந்தாலும் சரி அல்லது குடும்பத்துக்குள் நடந்தாலும் சரி, பள்ளிகள் உள்ள சமூக சேவை அலுவலகங்கள் மூலம் இந்த சட்டங்களை அமுல்படுத்துமாறு அல் ஹபீப் கல்வி அமைச்சகத்திடம் அழைப்பு விடுத்திருக்கின்றார். மேலும் கண்டறியப்பட்ட வீட்டு அல்லது வெளிப்புற வன்முறை வழக்குகளை மறைப்பதற்கு பதிலாக புகாரளிக்க வேண்டும். ஒரு குழந்தை வன்முறைக்கு ஆளாக்கப்படுவதை அறிந்திருந்து அதை புகாரளிக்காத எவரும் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். நீதிமன்றங்களில் வன்முறை வழக்குகள் அதிகரித்து வருவதாகவும் புதிய சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் எதிர்காலத்தில் அவற்றை குறைக்க உதவும் என்றும் அல் ஹபீப் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். ஆயிரக்கணக்கான குவைத் நாட்டினர் மற்றும் வெளிநாட்டினர் குவைத்தை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் மற்றும் ஆராய்ச்சி துறையால் வெளியிடப்பட்ட சமீபத்திய புள்ளி விவர அறிக்கை ஜனவரி 1 முதல் ஜூலை 31 வரை குவைத்தில் தனிநபர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. அறிக்கையின்படி இந்த 7 மாதங்களில் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இருவருக்கும் எதிராக அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 4000 பயண தடை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதற்கு நேர்மாறாக துறை 21,539 பயணத்தடை நீக்க உத்தரவுகளையும் பதிவு செய்திருக்கிறது. இது குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான தீர்க்கப்பட்ட வழக்குகள் மற்றும் தீர்வுகளை பிரதிபலிக்கின்றது. கடனாளிகளுக்கு எதிராக 12,325 கைது வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டதாக அறிக்கை மேலும் எடுத்து காட்டியிருக்கிறது. இது நீதி அமைப்பு மூலம் தொடரப்படும் நிதி தகராறுகளின் அளவை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறது. இதற்கிடையில் பயண தடைகளுக்கான கோரிக்கைகள் 42,662 வழக்குகளை எட்டியிருக்கின்றன. இது நிதி கடமைகளை அமுல்படுத்துவதை உறுதி செய்வதற்கு இத்தகைய நடவடிக்கைகளை தொடர்ந்து நம்பியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. குடும்பம் தொடர்பான தகராறுகளின் மட்டத்தில் குடும்ப நீதிமன்றம் 2,398 பயண தடை உத்தரவுகளை பதிவு செய்திருக்கிறது. 1262 நீக்க உத்தரவுகளுடன் நீதித்துறை அமைப்புக்குள் தனிப்பட்ட மற்றும் உள்நாட்டு நிதி தகராறுகள் அதிகமாக இருப்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றது. செலுத்தப்படாத ஜீவனாம்சம், திரும்ப பெறப்பட்ட காசோலைகள், நிலுவையில் உள்ள வங்கிக் கடன்கள், செலுத்தப்படாத மொபைல் போன் பில்கள், தவணைகள் தாமதம், வாடகை தகராறுகள் மற்றும் மின்சார கட்டணங்கள் உள்ளிட்ட பயண தடைகளுக்கு வழிவகுக்கும் பொதுவான காரணங்களையும் நீதி அமைச்சகம் அடையாளம் கண்டிருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம்.
24 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 37.60 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.48 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.90 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.20 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 290.42 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 990.73 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.51 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.